திருடின காசுல, போக்குவரத்து துறையில ஆட்டையை போட்ட காசுல நீங்க நீதிமன்றம் கட்டுறேன்னு வேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. எங்க வரி பணம், எங்க வரி பணத்துல நீங்க இப்ப பல கோடியை செலவு பண்ணி அது நிறுத்தப்பட்டுச்சு. இதுக்கு யார் பொறுப்பு? அண்டா அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் தான் பொறுப்பு. இப்படிப்பட்ட எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம இருக்கக்கூடிய அமைச்சர்ன்ற பேர்ல இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சரா இருக்கவங்க. அவங்களுக்கா நீங்க திருப்பி திருப்பி வாக்கு செலுத்த போறீங்க? இன்னொன்னு, எந்த இந்த மாவட்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க சிமெண்ட் ஃபேக்டரி, முழுக்க பெரம்பலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க கல்குவாரி, இங்க சுண்ணாம்பு கல் சுரங்கம். இதெல்லாம் யாருங்க கட்டுப்படுத்துறது? கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதுல இருந்து தான் கமிஷனே போகுது. அவங்க கட்சியே அதுல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க சொல்றோம், ஒருவேளை அரியலூர்ல என்னுடைய சகோதரன் புகழேந்தி ஜெயிச்சாலும் சரி, பெரம்பலூர் மாவட்டத்துல எங்க அக்கா சுகன்யா, நானு, யாரு ஜெயிச்சாலும் சரி, கண்டிப்பா சொல்றோம், ஜெயிச்ச அடுத்த செகண்ட் இனிமேல் எந்த ஒரு புதிய கல்குவாரி சுரங்கம் எதுக்குமே அனுமதி கிடையாது. இதை நாம் தமிழர் கட்சி சார்பா நான் அறிவிக்கிறேன். அது போல ஏற்கனவே இருக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல் சுரங்கம் இதனால மக்களுக்கு இல்ல அங்க விவசாய நிலத்துக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதனுடைய உரிமமும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கறதையும் நாங்க இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். அது போல இந்த நாம் தமிழர் கட்சி வென்றா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், இங்க மக்களுக்கு எங்க கட்சியில சொல்ற மாதிரி இந்த 1000 ரூபாய் தரேன், நான் நீ 1000 தெரியா, நான் 2000 போடியா, அப்பதான் நமக்கு ஓட்டு வரும். இன்னொருத்தர் புதுசா நீ 2500 போடு அப்படின்னா நமக்கு ஓட்டு வரும் அப்படின்னு மக்களை ஏமாத்தி வாக்க வாங்கி திருடி திங்கிறதுக்கு அலைகிற இந்த திராவிட கட்சிகளுக்கும் திராவிடம் சார்ந்த கட்சிகளுக்கும் மத்தியில தமிழ் தேசியம் மட்டும்தான் வெளிப்படையா சொல்லுது, கல்வி, தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம், தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இங்க ஒரு மனிதர் நான் வெளிப்படையா அந்த அரசியலாம் விட்டுருவோம். இங்க நம்ம வாழ்றது நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுடைய மருத்துவ செலவு ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம முக்கியமா சம்பாதிக்க நினைக்கிறது. மீதி எல்லாம் அடுத்த பட்சம் இந்த அவசர தேவைகளை தீர்த்தரணும் அப்படின்ட்டு தான் முக்கியமா தனியார் பள்ளிகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பக்கத்து ஊர்ல பாரு, அவங்க எல்லாம் அந்த ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதா அப்படின்ற எண்ணம். அப்ப அந்த எண்ணம் ஏன் அப்படி இருக்குன்னா, ஏன்னா அரசாங்க ஸ்கூல்ல அந்த அளவு தரமா இல்லை. அப்ப அததான் அண்ணன் சீமான் சொல்றாரு, முதலமைச்சராகவே இருந்தாலும் அவங்க புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணுங்கிறாரு. முதலமைச்சராகவே இருந்தாலும் அவரு போய் அரசு மருத்துவமனையில தான் படுக்கணும், அங்கதான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தானா தரம் உயர்ந்துடும். இப்ப அமைச்சர் சிவசங்கரை போய் அவர் பசங்களை அரசு மருத்துவமனையில ஏதாவது சேர சொல்லுங்க பார்ப்போம். இங்க மெடிக்கல் காலேஜ் இருக்கு, போய் சேர சொல்லுங்க. அவருக்கு தெரியும் மெடிக்கல் காலேஜ் என்ன நிலைமையில இருக்கு, அங்க போய் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்படியாக தான் இந்த ஆட்சி இருக்கு. அதை தாண்டி இந்த அரியலூர் மாவட்டத்துல என்னைக்கும் எதை வேணா மறந்துடலாம், நீட்டுங்கிற வார்த்தையை மட்டும் மறக்கவே கூடாது. குறிப்பா இந்த சேப்பாக்க சேகுவேரா உதயநிதி ஸ்டாலின்